ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் நேரத்தில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு கப் டீயோட இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு. இப்போ கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துருக்கேன். இதில் கீரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அப்புறமா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டேன். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இல்லாட்டி நமக்கு தண்ணியோட அளவு தெரியாமல் போயிடும். அதனால தான் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கொழப்பாகவும் இல்லாமல் மீடியம் பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம். போட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நான் டார்ச் லைட் அடித்து வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. இது ஈவினிங் டயத்தில் ஒரு கப் டீயோடு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பக்கோடா சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலில் தான் இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்பப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.